உண்மையிலே எதற்காக சீமான பாராட்டணும் அப்படின்னா, இவங்க எல்லாருக்கும் மேல தொடர்ந்து வாரம் 3 வழக்காது. இங்க திருநெல்வேலிக்கு வா, இந்த திண்டுக்கலுக்கு வா, இந்த திருச்சிக்கு வா, இந்த சென்னைக்கு வான்னு ஊர்ல இருக்கிற எல்லா கோர்ட்லயும் சம்மனை கொடுத்து வர வச்சுட்டே இருக்கானுங்க சீமான் அவர். இதே பாணியை தான் விஜயகாந்த் அவர்களை ஒழிச்சு கட்டும் போது பண்ணாங்க. எல்லா கோர்ட்டுக்கும் அலைவிடுறது. இந்த மாதிரி கோர்ட்டு அலைஞ்சின்னு வச்சுக்கோமே, ஒரு கோர்ட்டுக்கு நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிற நிலைமை வந்துடும். இல்ல ஒரு நாளா ரெஸ்ட் எடுப்பீங்க. 3 நாள் நீங்க கோர்ட்டு விஷயமா நீங்க அலைஞ்சாலே முடிஞ்சிருச்சு, உங்க வாரம் காலி. கரெக்டா? இப்படிதான் பிளான் பண்ணி திமுக அலைவிடுறான். அந்த கட்சியில தலைவரை இந்த மாதிரி ஆகிட்டான். அதனுடைய நிர்வாகிகளை இந்த லட்சம் விடுவீங்க. ஆக மொத்தத்துல ஒட்டுமொத்தமா பிளான் பண்ணி திமுக நாம் தமிழர் கட்சின்ற கட்சி பேசக்கூடிய தமிழ் தேசிய கருத்து உருவாக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் இங்க இருக்கவே கூடாது முயற்சி பண்றாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு இதனால் பெரிய பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்க போறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய நபர்கள், அதுல ஓட்டு போடக்கூடிய நபர்கள் குக்கிராமங்கள்ல எந்த கட்டமைப்பும் இல்லாம ஒரு வார்டுல ஒரு 300 ஓட்டு இருக்குன்னா அதுல ஒரு 10 ஓட்டு சீமான் அவர்களுக்கு விழுகிறதுக்கு ஒரே காரணம் சீமான் அவர்களுடைய அந்த தமிழ் தேசிய கருத்து அது போய் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த வீச்சு.